ஹலோ, வணக்கம் ஆஸ்திரேலிய தமிழர்கள். இப்படி பேசுற ஆளு நான் இல்லைங்க, இப்ப பேசுறேன் கேளுங்க. உலகத்துல பழமையான மொழியில ஒன்று தமிழ். சுமாரா ஒரு 4000 4500 வருஷம் பழசா. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். தமிழ் பேசுகிறவங்கள தமிழன்னு சொல்லுவோம். சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்தியாவில் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்குங்க. அதே நேரத்தில் மலேசியா, மொரிஷியஸ், சவுத் ஆப்பிரிக்காலையும் தமிழ் பரவலாக பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழர்களோட மளிகை கடை. தமிழர்களோட சாப்பாடுனாலே அரிசுவையும் நாக்கில் நடனமாடுமே. இந்த மாதிரி கடைங்க இருக்கிறதுனால தான் ஆஸ்திரேலிய தமிழர்கள் நம்மளோட பண்பாடு சாப்பாடுகளை சமைக்க முடியுது. பொங்கல் தமிழர்களுடைய முக்கிய திருநாள். பொங்கல்னா கரும்பு கட்டி செங்கல் அடிக்கி அது மேலே பானை வச்சு அதில் பாலை ஊற்றி நெருப்பை மூட்டி அதை பொங்க விட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நினைச்சியா? தை பொங்கல் தான். சரி, பொங்கல் உண்மையிலேயே எதுக்காகத்தான் கொண்டாடுறாங்கன்னு நம்ம கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். பொங்கல் தமிழ் மாதத்தில் ஒன்றான தை மாதத்தில் தான் கொண்டாடுவாங்க. நான் நட்ட நெல் இவ்வளவு சிறப்பாக வளர்ந்துருக்கேன்னு அறுவடை காலத்தில் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற வகையில் தான் கொண்டாடுவாங்க. பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் அதை கடவுளுக்கு படைச்சி சூடம் சாம்பிராணி எல்லாம் ஏற்றி கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வயசு மூத்தவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்குவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்திலோ இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் மறைஞ்சிக்கிட்டே போகுது. இவ்வளவு நேரமாக ஆஸ்திரேலியாவில் தமிழர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்த நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு தமிழவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்ப்போம். பல நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து தமிழர்கள் ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. வந்தவங்கள ரொம்ப ஸ்ரீலங்கா தமிழர்கள். ஆனால் ஆடம்பர வாழ்க்கை வாழ அல்ல, அகதிகளாக. பிறந்த மண்ணிலே தீவிரவாதி எனும் பெயர் வாங்கி ஏன் போர் நடக்கின்றது எனும் தெளிவு கிடைக்கும் வயது வருவதற்குள் பிஞ்சி நெஞ்சினில் துப்பாக்கி குண்டை ஏற்கும் வீர தமிழ் குழந்தை எவ்விடம், சுடும் சிங்கள இராணுவம் எவ்விடம். 2 பிள்ளைகளுக்கு தகப்பனான இவர் விமானம் வீசிய வெடிகுண்டினால் தனது வலது காலை இழந்தவர். இருந்தாலும் புன்னகை பூக்கிறார். ஒரு நாளுக்காக காத்திருக்கிறார். அந்த ஒரு நாள் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாலேயே பிரம்மாண்டமான கோயில். வருஷத்துல ஒரு தடவை நடக்கிற திருவிழா தான் இது. ஆஸ்திரேலியால இருக்கிற தமிழர்களை நான் என்னமோ நினைச்சிட்டேன். மக்கள் கூட்டம் அல்லுத. இங்க நடக்கிற ஒவ்வொன்றையும் விளக்க ஒரு நாள் போதாது, பார்த்து மெரசலாகுங்க. வேறு நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து வந்த தமிழர்களும் சரி, ஆஸ்திரேலியாலேயே பிறந்த தமிழர்களும் சரி, இங்க நல்லா கெத்தோட தாங்க வாழ்றாங்க. மலேசியாவில் பிறந்த மகா சின்ன தம்பி வயது 79 என்பவர் ஸ்ரீலங்கா வம்சாவளியை சேர்ந்தவர். தனது சிறு வயதுல மலேசியாவில் ஒரு ரப்பர் தோட்டத்துல வாழ்க்கையை ஆரம்பிச்ச இவரு இப்ப ஆஸ்திரேலியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர். தமிழ்னா பிறந்த உங்க பேரையும் யாராச்சும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா முதலுக்கு எதையாச்சும் சாதிக்கணும். சாதிச்சிருங்க. நன்றி.